மியாசாக்கின்னு ஒரு மேங்கோ, அது 1 lakh மேல். மியாசாக்கி வந்து 1 kilo is 1 lakh. 1 lakh. ஆமாம், ஜாப்பனீஸ் மேங்கோ. அந்த செடி 3 லீஃப் தான் இருந்துச்சு. அது நட்டேன் அரௌண்ட் 5000 ரூபா அந்த ஒரு செடி வரும். மியாசாக்கி 1 கிலோ என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல சார், இப்போ 1 கிலோ 150-200. அது 1 lakh மேல. மியாசாக்கி வந்து 1 kilo is 1 lakh. 1 lakh. ஆமாம், நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க. ஸோ அந்த மாம்பழம் இப்போ தான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்க? தப்பு சார். உங்களுக்கும் கொடுக்கணும். எஸ், அருண் சார் யாரையும் விட்டு கொடுக்காம சாப்பிட்றவர் கிடையாது. ஸோ that's a very rare breed. வெரி ரேர். வெரி ரேர். அண்ட் ஸோ இதெல்லாம் நான் என் ஃபார்மில் போட்டிருக்கேன். சார் கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போங்க சார். மியாசாக்கியாவது நான் பார்க்கணும் சார். மாம்பழம்னா வேற வேற தான் சொல்லி ஏமாத்துறான் சார். மியாசாக்கி 1 lakh, அது என்ன அப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் சார் ப்ளீஸ். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் தட். நவாப்பழம்ல ஒயிட் இருக்கும். It's all different kind of fruits. So இவர் ஹேண்ட் பிக் பண்ணுவாரு. இவர் வந்து சும்மா ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் கிடையாது. ஆக்சுவலி கிவ்ஸ் his heart and soul. அது வந்து ரீசர்ச் பண்ணி இது எங்க கிடைக்குது, இதுக்கு வந்து அங்க 4-5 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற நீங்க ஏதோ இன்வால்வ் பண்ணீங்களா? டெம்பரேச்சர் என்ன ரெக்வயர்மெண்ட், வாட் இஸ் த ரைட் டைம் டு டூ தட், லாட் ஆஃப் திங்ஸ். என் பொண்ணு கீர்த்தி, ஷி இஸ் வெரி வெரி ஃபவுண்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அவன் தோட்டத்துலேயே அவன் பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய தம்பி பையன் இருக்கான், அவன் பைலட்டாக இருந்தான். அவன் அதை விட்டுட்டு மாடு மேய்க்க வந்துட்டான் என்ன மாதிரி. ஸோ வி ஹாவ் கவுஸ் ஆல்சோ. அது எல்லாமே இந்தியன் ஒரிஜின். வி ஹாவ் டாக்ஸ் ஆல்சோ. ஒரு 28-30 டாக்ஸ் இருக்கு, எல்லாம் இந்தியன். கோம்பைன்னு ஒரு வகை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? 100% ஒரிஜினல் இருக்கு. அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் தேடி பிடிச்சி அது ஒரு 4 டாக் வச்சிருக்கேன். அதுதான் ஏன்ஷியன் தமிழனுடைய பாரம்பரிய பிரீடு. ஸோ அது அருமையான. நீங்கள் இந்தியன் இல்லாமல் இவங்க அல்சேஷன், லேப்ரடார் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ப்ரீடுக்கு இருக்கிற சென்ஸ் வேறு எதுக்கும் இல்லை, கிடையாது. இப்போ நான் ஒரு தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாள் போகலன்னா அது சாப்பிட்றது நிறுத்திடும். Once I have to, I was somewhere abroad, I came to India, I went to farm. அது ஒரு வாரம் ஊட்டினதுக்கு அப்புறம் தான் அது ஒல்லி ஆயிடுச்சு. So they have more emotion than what we humans have. அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். சென்னை லைஃப் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை யூ லைக் டு கெட் செட்டில் தேர்? சென்னையிலேருந்து எப்போ தான் ஓடலான்னு தோணுது. பட் என்ன பண்ணுறது, தொழில் இங்கே இருக்குது. ஏன் சார் அப்படி தோணுது? உங்களுக்கு தோணலையா? தோணுது, எனக்கும் லைட்டாக தோணுது சார். யூசுவலாக தோட்டத்தில் என்ன சார், ஒன் டே வாட் யூ டூ? I have so much of work. நிறைய காலையில் ஒரு 5:30 மணி 5:45 அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு தோட்டம், அங்க அவ்வளோ விஷயத்த பண்ணுவார் அவர்.